ஸோ ப்ரிலிம்ஸ் வந்துட்டு எப்பவுமே எப்படின்னா நம்ம வந்து ஃபேக்ட்ஸ்ல வந்துட்டு ரொம்ப கிளியரா இருக்கணும், பின் பாயிண்டடா வந்து ரெடியா இருக்கணும். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. இன்னொன்னு எந்த ஆன்சர் நீங்க போட்டாலும் அது கரெக்டா இருக்கிறதுக்கு ஒரு 25% சான்சஸ் வந்து நமக்கு எப்பவுமே உண்டு. ஸோ ஆப்ஷன் சூஸ் பண்ணாத பட்சத்துல எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாலும் தேர் இஸ் 25% சான்சஸ் டேக்கிங் இட் ரைட். ஸோ இது வந்து எப்படி இப்போ நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சியில் இப்போ நிறைய கேட்குறாங்க. அதுல வந்து நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண என்ன ஆகும்னா நமக்கே வந்து எக்ஸாமினர் வந்து எங்க வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க அப்படிங்கறது வந்து நம்ம வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ டெஸ்ட் தான் நான் வந்து பேசிக்கா சொல்லுவேன். எழுதின டெஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல, டெய்லி வந்து ஒரு டெஸ்ட் எழுதிட்டோம் அப்படின்னா காலையில ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ஒரு டெஸ்ட் எழுதிட்டு ஈவினிங் தூங்க போறதுக்கு முன்னாடி அதோட அந்த க்ரோத் அந்த லேர்னிங் கர்வ் இருக்கும் இல்லையா, அந்த மெமரி கர்வ் வந்து ஈவினிங் ஆக கொஞ்சம் கொஞ்சமா குறையும். நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் அந்த டைம் நீங்க வந்து அந்த ஃபேக்ட்ஸ்ல வந்துட்டு போய் எடுத்து பாக்குறீங்க அப்படின்னா அங்க நம்ம விட்டு போன பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு திருப்பி ரீகால் ஆக ஆரம்பிக்கும். புது புது ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம நல்லா கத்துக்குவோம். கத்துட்டு அப்படியே வந்து மொபைல் எதுவுமே யூஸ் பண்ணாம அப்படியே தூங்கிட்டோம் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இட் வில் சிட் இன் யுவர் பிரெயின் ஃபார் லாங் டைம். அப்படியே ஷார்ட் டர்ம் மெமரியில இருந்து லாங் டர்ம் மெமரியா கன்வெர்ட் ஆகும்.